இந்த ஹை போலிங் ஏன் இல்லை, பேஸ் குறைஞ்சி போனது நம்பர் 1. அதாவது 120 பேர் இருந்த இடத்துல 100 பேராக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த முறை போன முறை 74லேருந்து எஸ்ஐஆர்னால ஆட்டோமேட்டிக்காக 81 ஆயிருக்கும். ஆனால் 85 வந்திருக்கு. ஸோ 4% அதிகம். எப்போ இதில் அதிகமான கேம்பெயின் நடந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிறது மைண்டு மக்களுக்கு எப்பயுமே அதிகமாக எப்போ வரும்னு சொன்னால் இந்த ஆட்சி போகணும். இவங்களால் ஐ மீன் 1996 தேர்தல் எடுத்துக்கொண்டால் ஜெயலலிதா பண்ண அந்த வளர்ப்பு மகன் திருமணம், அது அந்த சமயத்தில் வந்த பிரச்சாரங்களை தாண்டி அவங்க தோத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு கட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் கரண்ட் இருந்துச்சு. நில அபகரிப்புகள், வீடுகள் அபகரிப்புன்னு திமுக பண்ணுச்சு. இந்த காலகட்டத்தில் ஓட்டு அதிகமாச்சுன்னா காரணம் ஆன்டி இன்கம்பன்சின்னு வரும். வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அரசாங்கத்தை எதிர்த்து தான் இருக்குமா? 10க்கு 7லேருந்து 8 முறை அதுதான் காரணமாக அமைஞ்சிருக்கு. சரி, சில எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் முதல் போல விட அடுத்தடுத்த போலில் இன்க்ரீஸ் ஆச்சு, அவர் வெற்றி பெற்றார். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை. ஸோ பெருமளவில் அடுத்தது விஜயுடைய ஃபேக்டர் நிச்சயமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு 18 வயசில் உங்களுக்கு ஓட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் 21 தேர்தலில் ஜனவரியில் உங்களுக்கு 21 ஆகலைன்னு சொன்னோன்னா கிடையாது. 24 எலெக்ஷன் அப்போ நீங்கள் சேர்க்கலை, வீட்டுக்கு வந்து அவங்களா எஸ்ஐஆர் மாதிரி எடுத்தால இல்லை உங்கள் அம்மா ஞாபகம் இருந்து கொடுக்கலன்னா உங்கள் ஓட்டை ஆட்டோமேட்டிக்காக சேராது. பட் விஜய் போன்றவர்கள் தூண்டுதலால் எல்லோரும் போய் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், இல்லாதவங்கள சேருங்கன்னு ஒழுங்காக சேர்த்துருக்கலாம். நம்பர் 1. பட் நம்பர் 2, உங்களுக்கு இது வருடம் 10th எழுதுறது 10 லட்சம் பேர்.